வணக்கம். நான் கத்திரிக்காய் சட்னி செஞ்சேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 4 பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சட்னி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். புளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். பொன்னிறமாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஓரளவு தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி தெளித்து வேக வைப்போம், அப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வெந்துடும். அதனால் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம், ஊற்ற வேண்டாம். இப்போது வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூனு. இதை வதக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நாலு கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இப்போது சட்னியை இதில் ஊற்றி ஒரு கிளறி இறக்க வேண்டியதான். நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு.